ரைட். ரேங்கிங் இது ஒன்றும் கிடையாது, கற்பனை பண்ணணும். ப்ராக்டிக்கலாக மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. இது ஒரு சில கொஷின்லாம் கிளாஸ்லேயே நம்ம பேசியிருப்போம், உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். சின்ன சின்ன விஷயந்தான், அதை தப்பு பண்ணுவோம், அதனால் தப்பாயிடும். மனப்பாடம் செய்ய மனப்படம், அது மாதிரி என்ன பண்ணணும், பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா படமாக மாற்று. வார்த்தைக்கு என்ன அர்த்தம், லிட்ரேட்டாக மாறினா போதும். சரியா, எழுத்தறிவு உள்ளவனாக மாறினா போதும். எழுத்தறிவுனா அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு புரியணும். புரிஞ்சாதான் படமாக மாற்ற முடியும். சரியா, புரிஞ்சாதான் படமாக மாற்ற முடியும். சரி, இப்போ பாருங்கள். நான் ஒரு வரிசையில் இருபுறமும் இருந்து பார்க்கும் பொழுது 7வதாக உள்ளேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த பக்கம் 6 பேர் இருக்கான், இந்த பக்கம் 6 பேர் இருக்கான், நான் 7வதாக இருக்கேன். கேள்வி, அப்படியானால் அந்த வரிசையில் எத்தனை பேர் உள்ளனர்? 13. எப்படி 12? நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்க? இந்த பக்கம் 6 பேர், இந்த பக்கம் 6 பேர் இருக்கான், நான் வந்து யார்? 7வது. அப்போ 6 6 12 1 13 பேர். சரியா, அவ்வளோதான். வார்த்தையை படமாக மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான், ஒன்றுமே இருக்காதுங்க. ஏ என்ற நபர் பின்புறம் இருந்து 49வது தரத்தில் போட்டுக்கோங்க. பின்னாடி இருந்து 49, இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 48 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். பிரிக்கணும், பிரித்தா வேலை முடிஞ்சு போச்சு. அவரின் நண்பர் பின்புறம் இருந்து 58வது இடத்துல இருக்கார். பின்னாடி இருந்து இவர் 49வது இடம், 49ஆ அப்படி வச்சுக்கோம். 50 51 50 51 52 53 54 55 56 57 58 59வது. அவர் தான் அவரோட நண்பர் எக்ஸு. 58 பின்புறத்துலேருந்து 58. அப்போ இங்கே இருக்கார் எக்ஸு. சரி, மேலும் ஏ என்பவர் தானே ஏ. ரைட். ஏங்கிறது 49. ஏ என்பவர் முன்புறம் விரும்பு 10வது தரத்தில் உள்ளார். முன்னாடி இருந்து 10வது. முன்னாடி என்னென்ன இது, அப்போ போடுங்க. இது 10வது இடம் தானே. அப்போ இங்கே 9 8 7 6 அப்போ எக்ஸ் எந்த இடத்துல இருக்கார்? 1வது இடத்துல இருக்கார். சரி, கேள்வி பார்ப்பேன். எனில் அவரை நண்பர் முன்புறம் வந்து எத்தனையாவது தரம், எத்தனாவது இடத்துல இருக்கார்? 1வது இடத்துல இருக்கார். என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மாற்றணும், ஆன்சர் வந்துச்சு, அவ்வளோதான். இதுக்கு ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது. சரியா, ரைட். அடுத்தது இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இதே மாதிரி தான் அதுவும். இன்றைக்கி எத்தனை பார்த்துருக்கோம்? 3 பார்த்துட்டோமா? 4? என்னென்ன?